ஹாய் கைஸ், வெல்கம் டு விக்னேஷ் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஆக்சுவலி. ஸோ அதனால் நம்ம செஸ்.com இருக்கானுங்களே, அவனுங்க புதுசாக இந்த மந்த்தே வேலண்டைன் மந்த்துடா. அதனால் வேலண்டைன்ஸ் பாட்ஸ்ன்னு புதுசாக இறக்கிட்டு வந்திருக்கானுங்க. அதனால் நம்ம இந்த பாட்டு கூடலாம் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பாட் கூட, அதாவது இன்றைக்கி ஒரு பாட்டு ப்ளே பண்ண போகிறோம், நாளைக்கு ஒரு பாட் அந்த மாதிரி. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு பாட் நாளைக்கே வருமானு தெரியாது. ஆமாம், நாளைக்கே வந்துடும் கைஸ், இல்லைனா சண்டே வரும். அதனால் இது எல்லாமே இப்போ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னென்னா இது எல்லாமே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டு வைக்க போகிறேன். வேலண்டைன்ஸ் டே பாட்ஸ் அப்படின்னு போட்டு வைக்க போகிறேன். அதனால் நீங்கள் இப்போ இது செகண்ட் பார்ட் 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்ட் 1 கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ இப்போ பேச்சுலர் கூட இப்போ நான் பேச்சுலர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது யார்டா, இது யார் நான் அப்படின்னு கண்டுபிடுறா அப்படின்னு சொல்கிறேன். யாருன்னு இதை பார்த்தே நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எனக்கும் தெரியும். உங்களை நான் கெஸ் பண்ண விடுறேன். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியனை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ஈஸி, யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடத்துலையும் வருவான், அவன் தாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் தான் ஒயிட்டாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன். எப்பவும் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் இப்போ பெருக்கு டிஃபென்ஸும் பண்ணால் ஸ்காலர்ஸ் மட்டும் கொஞ்சம் 275 அதை ட்ரை பண்ணேன். ஏற்கனவே அவங்க கூலஸ்ட்டு வேலை பான் வச்சு செக் பண்ணி பண்ணாங்க. ஆனால் அதை சேவ் பண்ண மாட்டேங்க இந்த கேமை. அதனால் இப்போ என்னால் உங்களை காமிக்க முடியல. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு லைவாக விளையாடுறத காமிச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னும் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப நேரம் ஆக்குறான். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமா இப்போ இதை எடிட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ் என்னென்னா இதை பண்ணேன். இது எதுக்குன்னு தெரியல. அதாவது பிஷப் ஓப்பன் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த ரூக்கை ஓப்பன் பண்ணி விட்டான். இது நான் பேச்சுலர் கேம்பெட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் குயின்துக்கிட்ட அங்கே போட்டேன். அப்படியே நைட்டு அது இதுன்னு செக்மேட் ட்ரை பண்ணேன். இப்போ இங்கே நைட்டு இங்கே வச்சுருக்கேன். இப்போ குயின் வச்சு இங்கே அடித்து செக்மேட் த்ரெட்டன் பண்ணலாம். அதாவது அதுக்கப்புறம் அதாவது பண்ணி அதுக்கப்புறமா நான் டப் பண்ணி செக்மேட் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். கடைசியில் அந்த மாதிரி என்ன பண்ண முடியல. அதுக்கு பதிலாக ரொம்ப சீன் போட்டாங்க இவன். அது அவனுக்கு தான் அதிகமாக அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருந்தாலும் அவன் இந்த அட்வான்டேஜ் அவனுக்கு அவனே போக்கிப்பான். ஆனால் இப்போ என்ன சொன்னான்னா, எனக்கு நீ என்ன பண்ணுறேன்னே தெரிலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்க. எந்த மாதிரி போய் சொல்கிறான் பாருங்க. ஸோ அவன் பண்ணுறது தப்புனா இவன் சீன் போடுறான்னா எஸ் ப்ரோ, அவன் சீன் போடுறான் ப்ரோ, அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் அவனை கண்டிப்பாக பிடிச்சாரேன். இப்போ நான் பான் செக்மெண்ட் தான் பண்ணலான்னு இருக்கேன். அவன் பான் செக்மெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுங்க. அதனால் நான் கிரேசியஸ்ட்டு வேலை, அதாவது ஒரு அசிங்கமான வேலை அவனை செக்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இப்போ நைட்டே பிளண்டர் பண்ணிட்டேன், விடுங்க அவன்னு சொல்லி இப்போ நான் எடுத்தேனே சும்மா. ஏன்னா அவனே ஒரு இவன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எதிரியை எப்போவுமே நம்ம குறைச்ச இடம் போட்டக்கூடாது. இப்போ இது என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு, இப்போ நான் என்ன சொல்வது, இப்போ செல்ஃப் ஒர்க்கிங் பண்ணாங்க, செக் விட்றேன்னு சொல்லி. என்னது செல்ஃப் ஒர்க்கிங்க, செக் விட்றேன்னு குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. நைட்டும் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ டப்புன்னு என்ன பண்ணுறோம், எடுறாத, அவ்வளோதான். அடுத்தது இப்போ செக் விட்டேன். இப்போ நான் இங்கே கொண்டு இப்போ அடுத்தது அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணுறான் அப்படின்னா அடுத்து நான் இப்போ இங்கே செக் விட போகிறேன். ஆனால் இந்த மாதிரி விளையாடல. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன்னு. ஆனால் ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா, இதை முன்னாடியே பண்ணியிருக்காமே அப்படின்னு சொன்னால், இப்போ நான் அடுத்த மூலம் இப்போ அவன் பண்ணும்போது செக்கு, இப்போ நான் செக்காக விட்றேன். அதனால இப்போ அவன் கிங் எங்கேயும் மூவ் பண்ண போகுது. ஒரே வேளை இப்போ இங்கேயே இப்படி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த மூவ் செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறேன். அதுக்குள்ளே அவன் இந்த பிஷப் தூக்கிட்டு இவன் வேண்ட சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அவன் நினச்ச மாதிரி பான் எடுத்துட்டான். அதே இப்போ நான் பிஷப் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய இது மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபோர்க் பண்ணலாம். அதாவது இங்கே பாருங்க, இப்படி பண்ணி ஃபோர்க்கு, அவ்வளோதான், டக் டக் ருக்கு போச்சு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு அறிவு இருந்தால் தானே. கடைசியில் நைட் சாக்ரிஃபைஸுங்க. நான் நினச்சிக்கிட்டேன் நான் ப்ரீ மூவ் பண்ணிட்டேன், அதாவது முதலேயும் மூவ் பண்ணிட்டேன். அதனால் தப்பாக போச்சு. ஓ, இங்கே தான் மூவ் பண்ணுவான்னு நினச்சேன். கடைசியில் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான், அவன் தப்பிச்சிட்டான். நான் எடுத்து என்னோடய இது இது பண்ணேன்.
அதுக்கப்புறம் அவன் பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து அடுத்தது வந்து ஏதாவது இப்படி பண்ணி விட்டானா நான் இங்கே செக்மேட் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேங்க, அதே பிஷப்பே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஒரு இதுவாக நம்ம பண்ணுறோன்னு ஒரு அசிங்கமான ஒரு வேலை செக்மேட்டு. ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து செக்மேட் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ கண்டிப்பாக இந்த ப்ரான் வச்சு பான் எடுத்து தான் ப்ரான் வந்து வருதுங்க. லாஸ்ட் வந்து ப்ரான் சாப்பிட்டேன். அதனால தான் சார் பேக் டு த கேம். ஸோ வந்து இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து பான் டேக் பண்ணுறது தான் ஒரே வழியில். இல்லைன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறோம். நைட் வச்சு கூட டேக் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அவன் பானை வச்சு கூட டேக் பண்ணலாம், இல்லைன்னா அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணுறான், அவ்வளோதான். அதாவது அதை இது பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ மட்டும் நைட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து இங்கே வச்சு கரெக்டாக வந்து வச்சு அடிச்சிட்டான். மற்ற என் ரூக்கு போக போகுது, ஆனால் என் ரூக்கு போகாது. ஏன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதிகமான இந்த மாதிரி நான் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ 1 2 3 4 5 அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க. அது என்ன காரணம்னு அப்படியே எழுதி விட்ருங்க. இப்போ என்னன்னா, இப்போ அவன் நைட் எடுத்தானா சிம்பிளி செக்மேட், அவ்வளோதான். ஓகேவா? அதனால வந்து அது நான் அவனால் எடுக்க முடியாது. இங்கே என்ன போனேன், ஒரே நிமிஷம் இங்கிலீஷ் இவன் வேறு தெரியாமல் அங்கே காமிக்கிட்டேன். நீங்கள் எப்போவே பார்த்துருப்பீங்க நான் எப்படி செக்மேட் பண்ணேன்னு. இதனால் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க சார். ஸோ இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டானா, இப்போ அதுக்கு பதிலாக அதனால வந்து செக்மேட் பண்ணிடுவேன்னு என் பான் அடிச்சிட்டான். இப்போ வந்து அதுக்கப்புறமா இந்த ரூக் அடிச்சுக்கலாம். அதாவது இப்போ நான் வந்து ஏதாவது அவனை மாதிரி ஏதாவது லூஸ் மாதிரி மூவ் பண்ணி அவன் அந்த ரூக் அடிச்சுக்கலாம் அவனு வந்து பிளான் போட்டான். நான் அந்த மாதிரி பண்ணுவேண்ணா கைஸ், பண்ண விட்டேன் கைஸ். ஏன்னு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம மூவ் பண்ணவனே வந்து நான் இப்படி அடித்து இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் பிளான் போட்டேன். ஸோ வந்து அவன் வந்து நைட்டு தூக்கிட்டு வந்து அங்கே வச்சான். இது வந்து இப்போ வந்து டிஃபெண்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ என்ன டிஃபரன்ஸ்னால், இப்போ அடித்தோடனே நான் இப்படி பண்ணேன்னா அவ்வளோதான். இருந்தாலும் எனக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. அது எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. இப்போ வந்து அவன் நைட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ப்ரூக்கை கொண்டு வரலான்னு இப்படி பண்ணி அது வந்து இப்போ என்ன பண்ணுறான், இப்போ இந்த மாதிரி பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணி இப்படி பண்ணி இது பண்ணால் வந்து ஜாயிச்சுருமா அப்படின்னு வந்து பண்ணேன். ஆனால் அது குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பதிலாக வந்து இதை அப்படி எடுத்து அப்படியே போட்டு எப்படியாவது ஒன்று பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் எங்கடா ஓகே இப்போ பானை மூவ் பண்ணிட்டேன். அதான் நான் பண்ணேன். அதுதான் வந்து என்னடா குயினை வச்சு நைட் எடுக்க என்னடா ஆச்சு உனக்கு? ஏதாவது பைத்தியம் முடிச்சிச்சா? என்ன ஆச்சு? இன்றைக்கி வேறு வேலண்டைன்ஸ் டே, என்ன ஆச்சு உனக்கு? இந்த நாளில் போய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்காதே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நிறையா ரோஸ்ட் பண்ணுவீங்க. இல்லை கைஸ், அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளிஃபிகேஷன். இந்த இடத்த வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே அவனுக்கு குயின் போயிடுச்சு, இன்னும் நிறையா போயிடுச்சு. ஆனால் என்கிட்ட அவனுக்கு நிறையா போனது இருக்குது. அதனால இப்போ அவன் என்னோட ஒரு பீஸ் வந்து அவனோட ஒரு பீஸுக்கு வந்து சமம்னு சொல்லி அதை எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு தான் இப்போ அட்வான்டேஜ். இங்கே எவாலுவேஷன் பார் இருக்குது பாருங்களேன். இதில் தான் வந்து வெயிட் இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் அதிகமான ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷனில் இருக்குது, நல்ல பொசிஷனில் இருக்குது, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ வந்து அவன் எடுத்துட்டான். அதே மாதிரி இப்போ நான் அடுத்த மூலம் வந்து குயின் பண்ணிடுவேன். அதனால தான் பண்ணேன். எனக்கு சாதாரணமாக பண்ண மாட்டேங்க. ஆனால் வந்து இப்போ இந்த ரூக்கை வச்சு இதை டேக் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த குயினை டேக் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கலாம். கடைசியில் அதை புரிஞ்சுக்கிட்டு இது என்னங்க இது அதுக்காக புரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஆக்சுவலி அவனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறோன்னா இங்கே கொண்டு வந்து ரூக் வச்சுருக்கலாம். ஏன் இப்படி பண்ணி அது வந்து ஒரு பிளண்டர். ஏன்னா வந்து அடுத்து நான் பிஷப் தூக்கி இங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறம் ரூக் என்னோட தான். அவன் ஏன்னா வந்து பிஷப் வந்து 3.5 தான் பாயிண்ட்ஸு, ரூக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் வந்து கம்ப்ளீட்டாக ரூக்கை பிளண்டர் பண்ணிட்டான். சேவ் கூட பண்ணல. அதுக்கப்புறமா வந்து அடித்தேன் பிஷப் பிளண்டர் பண்ணேன். வேணுன்ட்டு ஏதாவது பான் செக்மெண்ட் கொண்டு வரோன்னு அப்படியே சரி. இங்கே பாருங்க, நம்ம இங்கேயே பார்த்துருப்பீங்க பிளான் அதை வச்சு ஐயோ குழப்பத்தேடா வச்சு இதான் பானை வந்து பிளண்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஐயோ போச்சே ஐயோ அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தமாக பட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறமா வந்து உங்கள்கிட்ட சொல்லி அது வேறு நான் போய் சொன்ன மாதிரி இருக்குமே, ரொம்ப கவலைப்பட்டேங்க இது. அதனால வந்து ஸோ வி ஷுட் டூ இட் அப்படின்னு சொல்லி அசிங்கமான வேலை ஒன்று தோக்கடிக்கிறோன்னு சொல்லி என்னோடய குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். என் குயின் எடுக்கிறியா ரூக் எடுக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அடுத்தது எடுத்தோடனே அவன் பிஷப்பை எடுக்க பிளான் போட்டேன். அதுக்கப்புறமா அவன் எனக்கு செக் விட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு செக்கே விட முடியாத மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரே எப்படி செக் விட்டு எதாவது பண்ணலான்னு பார்த்தான். அதுக்கப்புறமா ஸோ அவ்வளோதாங்க. சரி, டெய்லி வரும் வீடியோ, ஐ மீன் சாட்டர்டே சண்டேவும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கடைசியாக பானை வச்சு பண்ண முடியாததை ரூக்கை வச்சு பண்ணேன்.